நான் சென்னையில இருந்த வரைக்கும் டெய்லி சாயங்காலம் பானிபூரி சாப்பிடுவேன். எனக்கு அது சாப்பிடலன்னா கை காலெல்லாம் நடுங்கும். அதான் சென்னைக்கு பஸ் ஏற போறீங்களா? அதுக்காக 13 மணி நேரமும் பானிபூரி சாப்பிடாம போக முடியுமா? இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? இங்க பாரு, எனக்கு இப்ப பானிபூரி வேணும். வாங்கி தர போறியா இல்லையா வேலைக்காரா? ஏம்லா, நம்ம ஊர்ல பானிபூரிலாம் அவ்வளவு சாதாரணமா கிடைக்காதுல. இவன் சரிப்பட்டு வர மாட்டான். நேரா பரணிக்கு நம்ம போன் பண்ண வேண்டியதுதான். வேலையை விட்டு தூக்க சொல்லிடலாம். இவளுக்கு என்னலே என்னானே? ஏலே, நீ வேற சும்மா இருல. இப்ப உங்களுக்கு என்ன? உங்களுக்கு பரணிபூரி சாப்பிடணும் அப்படிதானே? பானிபூரி சாப்பிடணும் அப்படிதானே? ஆமா ஆமா. ஏலே, இந்த குமுனியோ கிமுனியோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பானிபூரி விற்பானே, இப்ப அவன் எங்க இருப்பான்? அண்ணா, அவன் கோயில் பக்கத்துல கடை போட்டிருக்கானே. நீ இப்ப அங்க வண்டி விடு. சரிண்ணா. உங்க எல்லாருக்கும் பானிபூரி ரெடி. சூப்பர். அந்த பயம் இருக்கணும். ஆமா ஆமா, பயங்கர பயம்தான். அண்ணா, ஏலே, நீ வேற வண்டியை ஓட்டல. பானிபூரி கடைக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? வந்தாச்சுமா, பக்கம்தான். ஏலே, நிறுத்து நிறுத்து நிறுத்து, அங்க இருக்க. இதான் நம்ம ஊர் பானிபூரி கடை. போங்க, போய் எப்படி வேணுமோ சாப்பிடுங்க. பொறுமையா சாப்பிட்டு வாங்க. பானிபூரி கொடுங்க. ஏலே, இவங்க போய் தின்ற ஆர்வத்தை பார்த்தா அந்த பானிபூரி காரணியாச்சும் பாக்கி வைப்பாளுங்களான்னு தெரியலையே. சொல்ல முடியாதுல. ஆமாண்ணே. அண்ணா, ஸ்கூல் ட்ரிப் இருக்கு. ஸ்கூலா? சரி, பிள்ளைங்க காத்துட்டு இருக்கேன். நீ கிளம்பு, நான் வேற ஆட்டை பிடிச்சிக்கிட்டேன். இல்லையே, அந்த சூட்கேஸ்ல இறக்கி வச்சுட்டு போ. சரிண்ணா சரிண்ணா. ஹலோ. அண்ணாச்சி. ஆறு பிரசிடென்ட் சண்முகமா? சொல்லுங்க. ஆமா, பிரசிடென்ட் தான் பேசுறேன். சண்முகம், நம்ம வார்டுல தண்ணி வரலப்பா. என்னது, தண்ணி வரலையா? ஆமா. எந்த வார்டு? நம்ம முத்தையா மகன் குமார் இருக்கான்ல, அந்த வார்டுல தான். ஏலே, அந்த வரதன் தானே அங்க தண்ணி திறந்து விடுவான். அவன் தான் 2 நாளா வரலையா. நேத்து உடம்பு சரியில்லைன்னு படுத்து கிடந்தேன். அப்படியா? சரி சரி, நான் வேற ஆளை மாட்டி விடுதேன். சரி சண்முகம், தண்ணி வந்துருமா? ஆமா ஆமா. சரி, போட சொல்லு. தண்ணி போட சொல்ல, தண்ணி திறந்து விட சொல்லுதே. வேற ஆளை தண்ணி திறந்து விட சொல்லுதே. கேக்கா? கேக்கு. சரி சரி. பாரா. டேய், கலர் கலரா மின்னுது பாத்தியா? நம்ம ஊருமா தெரியலையே. ஆள் அழகா இருக்கல்ல? ஆமாண்டா. டேய், வாங்கடா. ஏய், ஒரு பானிபூரி கொடு. குதிரை முடி மாதிரி இருக்கே. யாரா நீ? என்ன வேணும்? ஹலோ. என்னடா என்ன எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க? மரியாதையை தள்ளி போயிட்டு சொல்லுங்க. ஏன் உரசனா என்ன? நீ என்ன தங்கமா? உன்னை உரசனா நீ தேஞ்சா போயிருவ. தள்ளி போடா. ஏய், இவங்கிட்ட நடி பேச்சு. வாடி போலாம். ஆமா, வாங்கடி போலாம். ஏய், எங்கடி போற? ரோட்ல போனவன் திரும்பி உன்னை பார்க்க வந்தா இப்படி போனா என்னடி அர்த்தம்? தெரியாது. நாங்க 4 பேரு, நீங்களும் 4 பேரு. கொஞ்சம் கம்பெனி கொடுத்தா என்ன? யூ ராஸ்கல், தப்பா பிஹேவ் பண்ண போலீஸ் கூப்பிட்டுருவேன். தாராளமா கூப்பிடு. அது வரைக்கும் நம்ம ஓடி பிடிச்சு விளையாடுவோம். ஏய் மச்சி, என்னடா இந்த ஃபிகர் எனக்கு, உனக்கு வேணா அதை எடுத்துக்க. சரிதான், வா பார்க்கலாம். ஏய் ஏய் எங்க? ஏய் வாடி. யாரனி? இவங்களோட அண்ணன்ல. அண்ணனா? அப்போ ஒண்ணு பண்ணு, 4 டிக்கெட் எங்களோட அனுப்பி வை. விடிஞ்சதும் கை நிறைய கிஃப்டோட அனுப்பி வைக்கிறோம். இப்ப நான் உனக்கு கொடுக்கறேன்ல கிஃப்ட்.
நல்லா அடி. ஆத்தி கிளை வண்டி நிப்பாட்டு அங்க பாரு. நிப்பாட்டுல. ஐயோ கிளை நல்லா அடி போடு. நல்லா அடி. விடாத வேணும். நீங்க எல்லாரும் இங்க என்ன செய்தீங்க? வாங்க ஆண்டி வாங்க. நீங்களும் வேடிக்கை பாருங்க. செம்ம என்டர்டெயின்மெண்டா இருக்கு. அந்த கடப்பையன் அந்த வெள்ளை கலர் சட்டைய 4 போடு போடுறான் பாருங்க. ஏய் வெள்ளக்காரா நல்லா அடிடா. சாவியா? என்ன தேடுதிய? அங்க பாருங்கடா. தேவையா? இங்க இருக்கு. வாங்க போய் வாங்கிட்டு வாடா. அண்ணே சாவியை கொடுத்துருங்கண்ணே, நாங்க ஓடிடுறோம். சாவி கொடுங்கண்ணே. சாவி. தங்கச்சி எங்களை மன்னிச்சிருங்கம்மா. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. சொல்லுமா. ஐயோ அடி வலி தாங்க முடியலமா. அம்மா நாங்க இனிமே இந்த சைடே வர ஏமா இவங்க எல்லாம் என்ன செய்யறது? போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். இனி இந்த பொறுக்கி பசங்கலாம் எந்த பொண்ணுகிட்டயும் வம்பு இழுக்க கூடாது. இனிமே வம்பளுக்க மாட்டேன் தங்கச்சி. யாருக்கிட்டையும் வம்பளுக்க மாட்டேன் தங்கச்சி. அந்த பயம் இருக்கட்டும். போடுங்கடா போங்கடா. என்ன அண்ணே சாவிண்ணே. கிளை சம்மு என்னல கூத்திது? ஆண்டி இந்த ஆளு பட்டைய கிளப்புறான் ஆண்டி. அந்த ரவுடி பசங்க எங்க கிட்ட வம்பு இழுத்தானுங்க. உண்டு இல்லன்னு பண்ணிட்டான் இந்த வேலைக்கார பையன். ஏட்டி என்ன மரியாதை இல்லாம பேசுத? நான் தான் இவனை சிங்கன்னு சொன்னேன்ல. சிங்கமா? பரணி புருஷனை தானே சிங்கம்னு சொன்னீங்க. பின்ன இவன் யாரு? நீங்க பரணி ஹஸ்பண்டா? ஆமா மிஸ்டர் சண்முகம், மளிகை கடை ஓனர் பிளஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி பஞ்சாயத்து மற்றும் ஹஸ்பண்ட் ஆஃப் உங்க ஃப்ரெண்ட் டாக்டர் பரணி. வணக்கம். நீங்க ஏன் இம்புட்டு ஷாக் ஆகுறீங்க? இல்லடா தம்பி, உங்க அக்கா இவன சாரி இவர கடப்பையன் வேலைக்காரன்னு எங்க கிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சாடா. கேட்டியாத்தா? உன் பொண்ணோட திமிர பத்தியா? அது தெரியாம இவரை நாங்க கண்டபடி மரியாதை இல்லாம பேசிட்டோம். சாரிங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுதேன், நல்லா கேட்டுக்கிடுங்க. கடைக்கார பையன் மட்டும் மரியாதை குறைவா பேசிடாதீங்க. எல்லாருக்கும் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க யார் யாருக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறீங்களோ அப்பதானே உங்களுக்கும் மரியாதை கிடைக்கும். சாரி அண்ணா, ரொம்ப ரொம்ப சாரி. ஏய் என்னடி திடீர்னு இவர அண்ணன் சொல்லிட்ட? இவர் கூட நீ எப்ப பிறந்த? இவர் எப்படி உனக்கு அண்ணன் ஆனாரு? ஏய் நீ கவனிக்கலையா? என்ன அந்த ரவுடிங்க கிட்ட இவரு நம்மள தங்கச்சின்னு சொன்னாரே. அட ஆமா இல்ல. அந்த செகண்ட்ல இருந்தே நாமளும் தங்கச்சி ஆயிட்டோம்ல. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க தங்கச்சி, ஒண்ணு கேட்டுக்கிடுங்க. இந்த சமூகத்துக்கு பரணிய தவிர ஆல் இந்தியன்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தே. அந்த பரணியை நான் பாத்துக்கிடுதேன். நீங்களே எதுக்கிட்டு இந்த பக்கம் வந்தீங்க? அத்த எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டாவ. அதான் புது பஸ் ஸ்டாண்டு கூட்டு போய் பஸ் ஏத்தி விடுறதுக்காக கூட்டு வந்தேன். என்னது ஊருக்கா? அதெல்லாம் விட முடியாது உங்களை. தீபாவளி வரைக்கும் இங்க இருந்துட்டு தான் போகணும். நாங்க என்ன இருக்க மாட்டோம் நான் சொன்ன ஆண்டி. பரணி தான் போன்னு துரத்துறா. அவ என்ன சொல்றது? நான் சொல்லுதேன், நீங்க எல்லாரும் தீபாவளி வரைக்கும் இங்க இருந்து தீபாவளியை கொண்டாடிட்டு தான் போறீங்க. சரிங்க ஆண்டி, ஆனா ஒரு கண்டிஷன். என்னடி கண்டிஷனு? அவ எங்க கிட்ட அந்த அண்ணனை கடப்பையன் வேலைக்காரன்னு சொல்லி ஏமாத்திட்டான். அவளுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். ஆமா ஆண்டி, சண்முக அண்ணன் தான் என் ஹஸ்பண்ட்னு
பரணி வாயாலேயே நாங்க சொல்ல வைக்க போறோம். அக்கா சூப்பர் ஐடியா. இல்லை நீ வேற சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் தேவையால? எல்லாம் தேவைதான். நீங்க பேசாம இருங்கத்தா. வாங்க வீட்டுக்கு போலாம். இல்லை முதல்ல ஒரு ஆட்டோ பிடி. ஆ சரிங்கத்தா. ஏட்டி பரணி, சீக்கிரம் ஓடியா, அவங்க திரும்ப வந்துட்டாவோ. நிப்பாட்டு. பரணி, ஏய் ஏய், என்னடி திரும்ப வந்துட்டீங்க? எதையாவது மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா? கேட்டி பரணி, நான் தாண்டி வர சொன்னேன். பிள்ளைங்களா எல்லாரும் உள்ள போங்க. மா, நீ எதுக்குமா கூட்டிட்டு வந்த? கேட்டி, ஆசையா ஒன்ன பாக்கணும், இந்த ஊரை பாக்கணும்னு வந்த புள்ளைகளை இறங்குன கையோட இப்படி ஊரை விட்டு துரத்தி விடுறியே. பாவண்டி புள்ளைங்க. தீபாவளி வரைக்கும் இருக்க சொல்லிதான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். என்னது, தீபாவளி வரைக்குமா? மா, அவ்வளவு நல்லா சமாளிக்க முடியாதுமா. அதெல்லாம் சமாளிக்கலாம். எல சிவபாலா, அம்மா. இந்த பைய புடி. என்னால சுமக்கவே முடியல. என்ன கணம்? என்னாச்சுமா? வா இங்க. ஏடி, எதுக்குடி என்ன இழுத்துட்டு வர? என்ன இதெல்லாம்? ப்ளீஸ் மா, இவங்களை எதுக்காக கூட்டிட்டு வந்த? அவங்களெல்லாம் அனுப்பி விடுமா. சும்மா இருட்டி. வந்த புள்ளைகளை இப்படி துரத்தி விட பாக்குத? மாமா ப்ளீஸ் மா, அவங்க இங்க இருக்க வேண்டாம். உதவி பண்ணுமா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் மா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுமா, உதவி பண்ணுமா. ப்ளீஸ் ப்ளீஸ் மா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அவங்களை அனுப்பி விட்டுருமா. ப்ளீஸ் 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 மா. ஏய், அவங்கெல்லாம் உள்ள போய் அரை மணி நேரம் ஆச்சு முதலாளியம்மா. ஏய், ஏன்டா அவங்கள திரும்பவும் கூட்டிட்டு வந்த? ஏது நான் தான் போனவங்கள காலில் கையில் விழுந்து கூட்டு வந்தேன் பாரு. நல்லா ஆளப்பாரு. எதுவா இருந்தாலும் உன் அம்மையை கூப்பிட்டு கேளு. அத்தை தான் போறவங்கள விடாம கையை பிடிச்சி காலை பிடிச்சி கூட்டு வந்திருக்கு. ஐயோ, சரி, நீ யாருன்னு அவங்களுக்கு சொன்னியா? இல்ல முதலாளியம்மா, நான் எப்படி சொல்லுவேன்? சொல்லலையே. நம்பலாமா உன்ன? ஓ அப்படியா? வேணா போனவங்கள கூப்பிட்டு நான் உன் புருஷன்னு சொன்னா இல்லையான்னு கேட்டுருவோமா? ஐயோ எப்பா சாமி, ஆளை விடு. நான் உன்னை நம்புறேன். உள்ள வந்து தொலை. அப்போ ஓகே. அந்த ரவுடி பசங்க சண்டை போட ஆரம்பிச்சுட்டானுங்க. ஆறு ஏதாவது தெரிஞ்சுதா? யாருன்னு தெரியறதுக்குள்ள ஓடிட்டானுங்க. அப்படியா? என்ன அக்கா சொல்லுதாவோ? ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கையமா என்னடி உனக்கு? என்னம்மா நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? கேட்டி, ஏன் அண்ணன் வீட்டுக்கு வரதுக்கு நான் யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? என்ன கேட்காம வந்ததும் இல்லாம அவங்களையும் இழுத்துட்டு வந்திருக்க. கேட்டி, அப்படிதாண்டி வருவேன். என்ன செய்வ நீ? தீபாவளி வந்துட்டு இருக்கு. உங்க 2 பேருக்கும் தலை தீபாவளி வேற. என்ன செய்முறை செய்யணும், என்ன சீர் செய்யணும்னு அண்ணனை ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? அதுக்குதான் வந்தேன். ஒரு நிமிஷம். ஏய், இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறோம்ல, வா. என்னடி எப்ப பார்த்தாலும் செல்ஃபியா? வான்னு சொல்றேன்ல. ஏய் கனி, ரத்னா, நீங்க 2 பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க கூட வந்து சாப்பிட வேண்டியதானே? இல்லைங்க, நாளைக்கு சமையலுக்கு காய்கறி நறுக்கி வச்சாதானே காலையில ஈஸியா இருக்கும். அதான் இப்பவே நறுக்கிட்டு இருக்கோம். நாங்க 4 பேரும் ஒண்ணா சாப்பிட்டுக்குவோம். ஏய் இவளே இங்கல. ஏய் பரணி, என்னடி
நைட் ஆயிடுச்சு, உன் ஹஸ்பண்ட் இன்னும் வரல. அதானே. ஏண்டி நீ கிராமத்து பொண்ணு தானடி? ஹஸ்பண்ட் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே சாப்பிடுறியே, என்னடி இதெல்லாம்? அது அப்படிதான்டி. அவர் வர வரைக்கும் நான் சாப்பிடாம இருந்தா அவருக்கு பிடிக்காது தெரியுமா? ஓ, அவ்வளவு பாசமோ? ஆமா, அப்படிதான். ஏய், தொண பேசாம சாப்பிடுங்கடி. சாப்பிடும்போது பேசக்கூடாது தெரியும்ல. சரி, சாப்பிடுங்க. ஆமா, உன் ஹஸ்பண்ட் எப்பதான் வருவாரு? அது எதுக்குடி உனக்கு? ஏன் கேட்டா என்ன தப்பு? எப்ப வருவாருன்னு தானே கேட்டேன். அத பத்தி உனக்கு என்னடி? அவர் வரும்போது வருவாரு, நீ சாப்பிடு. ஏய் பரணி, ஒரு பக்கம் உன் அம்மா அவரை பத்தி ஆஹா ஓஹோன்னு ஏத்தி விடுறாங்க, இன்னொரு பக்கம் அந்த வேலைக்கார வேற அவரை பத்தி கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்கான். எங்களுக்கு அவரை பார்க்கணும் போலவே இருக்குடி. அதானே. பாவம் பரணி, அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, காட்டிட. அது நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம இரு. எசகே, சாம்பார் ஊத்தவா அண்ணா? இதுல நெய் மீன் கருவாடா மாசி கருவாடா இருக்கு, நாளைக்கு எல்லாருக்கும் செஞ்சு போடு. அண்ணா பரிமாறிட்டு இருக்கல, அக்காட்ட கொடு. கொடுன்னு. நல்லா சாப்பிடுங்க. டேய் வேலைக்காரா, எல்லாருக்கும் பொறையறது பாரு, போய் தண்ணி எடுத்துட்டு வந்து வைடா. அமைதி அமைதி. எத்தா பரணி, உன் கூட படிச்சவங்க தானே உங்களாம்? என்ன வயசு வித்தியாசமே இல்லையா? மட்டு மரியாதை இல்லாம வாடா போடான்னு பேசிட்டு இருக்காயா? எப்போ ஒருத்தர் யாரும் புரியாம இப்போ எல்லாம் ஒரு விளையாட்டு தான், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அதுக்கு வாடா போடான்னு பேசலாம். இப்போ சொல்றோம்ல, எல்லாம் ஒரு விளையாட்டு, அமைதியா இரு. அது ஒண்ணும் இல்ல, நீங்க சாப்பிடுங்க. மிளகு ஒரு 1/2 மூடை, உளுந்தம் பருப்பு ஒரு 10 மூடை. பொறுமையா சொல்லு. துவரம் பருப்பு ஒரு 7 மூடை. அண்ணே சொல்லா. கொல்லை பக்கத்துல ஜமக்காலத்தை போட்டுட்டேன், வாண்ணே. எப்போ நீயும் வா. இருட்டி முடிச்சுட்டு வரோம். இதெல்லாம் பொறவை பார்த்துக்கிடுவான். முதல்ல எந்த வேலையை பார்ப்பான். சரி சரி வா. எப்ப வேலைக்காரரே, என்ன நடக்குது இங்க? அது மாசத்துக்கு ஒருக்கா இப்படிதான். எங்க வீட்டுல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெளியில பாய போட்டு மனசார பேசுவான். நிலவு வெளிச்சத்துல மனசு விட்டு பேசினா பயங்கர சந்தோஷமா இருக்கும்ல. அப்ப நாங்க எத்தா, நாங்க குடும்பமா உட்காந்து பேச போறோம், நீங்க வந்து என்ன பண்ண முடிய? நாங்களும் கூட உட்கார்ந்து நீங்க பேசுறத கேப்போம். ஏய் பரணி, சொல்லுடி. எனக்கு தூக்கம் வருதுடி. இந்த நேரத்துல அங்க போய் உட்கார்ந்து பேசணுமா? இல்ல இல்ல, நிலா வெளிச்சத்துல ஃபேமிலியோட உட்கார்ந்து பேசுறப்போ நாமளும் அங்க இருக்கணும். ஆசையா இருக்குடி. ஆமாடி. ஐயா, நாங்களும் வரோம். வாங்கம்மா வாங்க. ஏய் வாடி. ஏய், என்னடி பண்றீங்க? இவ்வளவு தொல்லை தாங்க முடியல. மைனி எங்கக்கா? வராங்க. என்னதான் எல்லாம் வந்து உட்காந்துட்டீங்களா?
இருங்க எல்லாம் இருங்க அசம்பிள் ஆயிட்டீங்களா? அம்மா அப்பா இவங்க எதுக்குப்பா வராக? நம்ம பேசுறத அவங்க வேடிக்கை பார்க்கணுமா? தள்ளுடி. வேடிக்கை பார்த்துட்டு போட்டுமே. வா உட்காரு. யார் அது? ஏய் தூக்க வர நேரத்துல நீ வர வழிய விடுறி. ஏய் தள்ளு. ஏய் நில்லுங்கடி ஒரு நிமிஷம். இல்ல எனக்கு புரியலடி. உன் புருஷன் வரலன்னு சொன்ன, வேலைக்காரன் கூட அதுவும் கடை பையன் கூட ஒரே ரூம்ல இருக்க, என்ன கன்றாவீடு இது? ஏய் பர்னி நீ சொல்லுடி, என்னடி இதெல்லாம்? இவன் யாரும் இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் தான்.